வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. 7 சபைகளுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுடைய குறைவுகளை நிறைவுகளை சொல்லுகிறார். குறைவுகளை சொல்லி மனம் திரும்பு அப்படின்னு சொல்லுவார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என் வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி தன் பாவங்களை சரி செய்து கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் 7 சபைக்கும் 7 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். ஆனா முதல் சபைக்கே அவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றது. வேதத்தை வாசிக்கும் பொழுது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க தெரியணும், ஆராய்ந்து பார்க்கணும். வேத வார்த்தை நமக்கு அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சபைக்கே அவர் ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அதனுடைய மேன்மை என்ன அப்படின்னு பார்க்கணும். பிரதானமாய் 7 சபைகளுக்கும் முதல் சபைக்கே அவர் சொன்ன பிரதானமான ஆசீர்வாதம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இதுல என்ன ஆசீர்வாதம் இருக்கு? ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதியாகமம் 3:4. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நான் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். ஆசீர்வாதம், பிரதானமான ஆசீர்வாதம். ஏன் இதுல என்ன ஆசீர்வாதம் இருக்கு? இதுல என்ன பிரச்சனை? அவர் கொடுக்கிறதுல என்ன பிரச்சனை அல்லது என்ன இது ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா, முதல் புஸ்தகத்துல அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மனுஷன் புசித்திடக்கூடாது என்று தேவன் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டி விட்டார். விரட்டி விட்டுட்டு அதை எந்நேரமும் அவன் புசித்திடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே கேருபீன்களை நிறுத்தினதோடு அல்லாமல் சுடரொளி பட்டயத்தையும் வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டார். அப்படின்னா நம்ம பாஷையில வேலி அடைத்து விட்டார். இனிமே உள்ளே நுழைய முடியாது, அந்த கனியை புசிக்கவே முடியாது. இதுல உள்ள அர்த்தம் என்ன? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதம். இங்க என்ன நடந்தது? ஏன் அது ஆசீர்வாதம்னா, காலகாலமாய் வேலி அடைக்கப்பட்டிருந்த தேவனால் விரட்டி அடிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட மரம் இப்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கிறது. யாவரும் போய், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனும் போய் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கலாம் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ அநேகம் பேர் இத சரியா விளைவிக்கிறாம, அல்லது ஜீவ விருட்சம்னா என்ன அப்படின்னா அநேகம் பேர் ஒரே வார்த்தையில பரலோகம் போறதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, முதல் மனுஷன் தப்பு பண்ணிட்டாயா, விளக்கப்பட்ட கனியை பூசிச்சு நரகத்துக்கு போயிட்டான். இப்ப இயேசு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்குறாராம். அதை வாங்கி பூசிச்சுட்டா நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் சண்டே கிளாஸ்ல
சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் இன்றைக்கு அநேகம் பேர் விசுவாசிகள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த 2 கனி, இந்த கனியினால் வந்த பிரச்சனை, இப்போ தேவன் எப்படி ஆண்டவர் மூலமாய் இதை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்னு நான் தியானித்து உற்சாகம் அடைந்து அந்த அறிவை உங்களுக்கும் சற்று கொடுக்க எத்தனிக்கிறேன். சரி, நம்ம சுவாரஸ்யமா தியானிக்கணும்னு சொன்னா ஆதியாகமம் புத்தகத்துக்கு எழுதுங்க. நாம கேள்வி கேட்டோம்னா தான் நாம சிந்திப்போம், சிந்திச்சோம்னா தான் தியானம் உருப்படியா உற்சாகமா இருக்கும். இல்லன்னா பள்ளிக்கூடத்துல வாத்தியார் பாடம் எடுத்த மாதிரி பாடத்தை எடுக்க ஒரு 10-15 நிமிஷத்திலே நீங்கள் சொத்தி ஒழுக அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இது தேவனுடைய ஆராதனை வேளை. ஆவியானவர் இங்கே இருக்கிறார், ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சரி, கேள்வி என்ன அப்படின்னா, தேவனை போல் நாம் ஆகணுங்கிறதான தேவ சுத்தம். இப்ப நான் டாக்டர், என் பிள்ளை டாக்டரா இருக்கான்னு சொன்னா எல்லாரும் நான் பெருமையா இருக்குன்னு இல்ல, எல்லாரும் சொல்றாங்க அவர் டாக்டர். 2 பிள்ளைகளை டாக்டர் ஆகிட்டார் தெரியுமா? அப்ப தகப்பன் பிள்ளைகளை, என்னை தன்னை போல் பிள்ளைகள் இருக்கிறதை பார்த்தால் அவனுக்கு அது பெருமை. ஆமென். தேவன் நம்மை சிருஷ்டித்து நாம் அவருடைய பிள்ளைகள் சொன்னா நாம் அவரை போல் இருக்கிறது அவருக்கு பெருமையா இருக்கணுமா இல்லையா? ஆமென். இப்ப வார்த்தையை வாசிங்க. 22ஆம் வசனம். இந்து தேவனாகிய கர்த்தர், ஆதியாகமம் 3:22. இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, திரியேக தேவன் ஆகையினால்தான் நம்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்ப திரியேக தேவன் நம்மை போல் மனுஷன் ஆயிட்டான் அப்படிங்கிறது அவருக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கணும். நான் சொன்ன உதாரணத்தின்படி, நான் டாக்டர், என் பிள்ளையும் படிச்சு கடைசியில டாக்டர் பட்டம் வாங்கிட்டான் அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தானே வரணும். தேவன் சந்தோஷப்படல. ஏன்? தேவன் மனுஷனை நம்மை போல, திரியேக தேவனும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இப்ப நம்மளை போல மனுஷன் ஆயிட்டான் அப்படின்னா அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அதுல பெருத்த அபாயம் இருக்குன்னு சொல்லி இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அடுத்த வசனத்துல துரத்தி விட்டு அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ நல்லா கவனிக்கிறீங்களா? தேவன் மனுஷன் எந்தெந்தைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அவனை விரட்டி விடுறார். வழங்குதா உங்களுக்கு? கேள்வி. தன்னை போல் ஆகிறது அவருக்கு என்ன கஷ்டம்? சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக அது ஒரு பெரிய சீரியஸா எடுத்து இவன் என்றென்றைக்கு உயிரோடும் இருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாரே, ஏன்? நித்தியமான கடவுள், மனுஷன் நித்தியமாய் அவர் அழியாதவர், நானும் அழியாதவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் சந்தோஷப்படணும். ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கு உயிரோட இருக்கட்டும். நம்மை போல் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் ஆனால் சந்தோஷப்படணும். ஆனா அவர் விரட்டி விட்டாரே, ஏன்? சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்லவேன்னு பவுல் சொல்றார். அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டும் கூட, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தும் கூட இந்த மாதிரி தேவனுடைய வழியை எல்லாம் அறியாதவர்களாய் அல்லது சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்களாய் நாம் இருக்கிறோம். சபையில் அநேகம் பேர் வாலிபர்கள், நீங்கள் சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்களாய் இருக்கிறீங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு தியானிக்கணும். நானும் உங்களை போல மனுஷன் தான். எத்தனையோ வருஷங்களா இதையெல்லாம் நான் கேள்வி கேட்டு தியானிச்சுதான் இன்னைக்கு ஒரு
நிச்சயத்தோடு வெளிப்பாடோடு உங்களுக்கு போதிக்கிறேன். சரி, அடுத்த கேள்வியை கேட்டுக்கிட்டே போவோம். அப்புறம் அப்படியே படிச்சு விடை கிடைச்சிடும். ஏதேன் தோட்டத்தின் நடுவுல இந்த ஒரு மரம் தான் இருந்துச்சா? எந்த மரம்? விளக்கப்பட்ட மரம் மட்டும்தான் இருந்துச்சா? இல்ல 2 மரமும் இருந்துச்சா? இல்ல எல்லா மரமும் இருந்துச்சா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். சரி, அடுத்த கேள்வி வாசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி, தேவன் படைத்த எல்லா மரங்களிலும் இந்த விளக்கப்பட்ட மரம் மட்டும், நன்மை தீமை அறியத்தக்க மரம் மட்டும் ரொம்ப அட்ராக்டிவா நல்லதா இருக்கக்கூடியதா இருந்ததா? மற்றதெல்லாம் வேணாம் போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்ததா? என்ன நினைக்கிறீங்க? சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியணும், தேவனுடைய வழியை அறியணும். ஏன் இப்படி செய்தார் அப்படின்னே நமக்கு தெரியாமல் இருக்கு. கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே போறேன், நீங்க சிந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா கேட்ட கேள்வி என்ன? விளக்கப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க கனிதான் அட்ராக்டிவா, புசிப்புக்கு பிரியமுமாய் பார்வைக்கு நலமானதா இருந்ததா, அல்லது எல்லா மரங்களும் இருந்ததா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும். கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சா? தேவன் படைத்த எல்லாமே நலமாயும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமாய் இருந்தது. ஆமென். சரி, ஏதேன் தோட்டத்தில் இருந்த அத்தனை மரமும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமாய், தோட்டத்தின் நடுவிலே, அத்தனை விருட்சங்கள் மத்தியிலே, தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். சரி, இப்ப இந்த 2 மரங்களும் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலவுமாய் இருந்ததா, அல்லது நன்மை தீமை அறியத்தக்க மரம் மட்டும் பார்வைக்கு அழகா புசிப்புக்கு நலமாய் இருந்தது, இந்த ஜீவ விருட்சத்தின் மரமோ அது அசிங்கமா இருந்தது, அதனாலதான் ஏவாள் இந்த விளக்கப்பட்ட மரத்தை போய் புசித்தாளா? என்ன சொல்றீங்க? பதில சொல்லிட்டு தான் கேள்வி கேட்கிறேன். வேத வார்த்தையில தெளிவா இருக்கு. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் அவர் உண்டு பண்ண எல்லாமே பெர்ஃபெக்ட், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமானதான். அப்ப நடுவுல 2 விருட்சம் உண்டானதுல ஒன்னு நல்லதாகவும் ஒன்னு கெட்டதாகவும் இருந்திருக்குமா? சொல்லுங்க. அப்ப 2 மரமுமே பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமானதா இருந்திருக்கணும். ஆமே. இப்போ 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது சிறியானவள் அந்த விருட்சம், எந்த விருட்சம்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இப்போ தேவன் படைத்தது எல்லாமே பார்வைக்கு அழகாய் புசிப்புக்கு நலமானதா தான் இருந்துச்சு. ஆனா சாத்தான் ஏவாளோடு பேசி கொஞ்ச நேரம், வெரி ஷார்ட் கான்வர்சேஷன், உறவாடி தன்னுடைய தந்திரத்தினால் எதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ அந்த கனியை மனுஷன் புசிக்கும்படி செய்து விட்டான். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். இன்னும் ஆழமாய் நாம் யோசித்தோம் சொன்னா, நம்ம எல்லாரும் சொல்லுவோம் சாத்தான் எப்பயுமே பொய்யன், சண்டே கிளாஸ் சொல்லிட்டு வர்றான். சாத்தான் பொய்யன், பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்.
இப்ப நான் அதை நேருக்கு மாறா சொல்றேன். நான் இப்போ நீங்கெல்லாம் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். உங்களுக்கு தெரியுமா, சாத்தா உண்மையதான் சொன்னான். என்னுடைய அபிப்பிராயம் இல்ல. இங்க வாஸ்தவ வசனத்தையும் அங்கேயும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன வாசம்? இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். அப்படியே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் வசனத்துல, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். இப்ப சாத்தா உண்மையை சொன்னானா பொய்ய சொன்னானா? என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? உண்மையத்தான் சொன்னான். சரி, பொய் சொன்னதும் மேல எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? 4ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. தேவன் என்ன சொன்னார்? இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனா சாத்தான் நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்போ ஒரு இடத்துல உண்மையை சொல்றான், ஒரு இடத்துல பொய்ய சொல்றான். இப்போ அவன் எப்ப உண்மை பேசுறான், எப்ப பொய் பேசுறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா கவனிங்க. சாத்தான் என்ன பேசினாலும், உண்மையை பேசினாலும், இப்ப நான் பார்த்தது போல இதை புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவர்களைப் போல் நன்மை தீமை அறிவீர்கள், அவன் சொன்னது உண்மை. சாகவே சாவீர்கள் தேவன் சொன்னார், ஆனா அவன் சாவதில்லைன்னு பொய் சொன்னான். சாத்தான் என்ன பேசினாலும், உண்மை பேசினாலும் பொய் பேசினாலும் அவன் தந்திரமாய் உங்களை வஞ்சிக்கும்படிதான் பேசுவான். ஆமென். கவனிக்கிறீங்களா வாலிபர்கள்? சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே அப்படின்னு பவுல் பேசினார். இதுல உள்ள விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ முழுமையா உன்னை சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். தேவன் எல்லா கனிகளையும் நலமானதாய்த்தான் படைத்தார். எதை புசிச்சாலும் நலம்தான், நன்மைதான். அந்த ஏதேன் தோட்டத்தில் நடுவில் 2 மரங்களை வைத்தார். அந்த 2மே பார்வைக்கு நல்லதுதான், புசிப்புக்கு நலமானதுதான். ஆனா உன்னை ஏன் விலக்கி வைத்தார்? ஏன் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அதை சாப்பிடும் நாளிலே அவன் நன்மை தீமை இன்னதென்று அறிவான். தேவனை போல் அவனும் நன்மை தீமை அறிவான். ஆனால் நன்மை செய்ய திராணி இல்லாதவனாய் போய்விடுவான். இன்னும் விளக்கமா சொல்றேன். நல்லது கெட்டது தெரியுது, ஆனா நன்மை செய்ய முடியல, தீமைதான் செய்கிறேன்னு சொன்னா நான் இப்ப அந்த கனியை புசிக்கிறது நல்லதா கெட்டதா? விளங்கும்படியாவே உங்களுக்கு சொல்றேன். கத்தி பதமானதுங்க. அந்த கத்தி வெட்டிடும். பதமான கத்திய நாம 2 வயசு பிள்ளைகிட்ட கொடுக்க மாட்டோம். தாய்மார்கள் நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஏன்? அது உங்க கிச்சன்ல ரொம்ப பிரயோஜனமான கத்தி. ஆனா 2 வயசு பிள்ளைகிட்ட நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அது கத்தி கையில வெட்டிக்கிறோம். நன்மை தீமை அறியத்தக்க அறிவு தேவனை போல் மாறுவது நல்லது. ஆனால் அவன் வளர்ந்து அந்த 2 வயசு பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேங்க. அவனே 20 வயசு பையன் ஆகும்பொழுது, இந்தாப்பா ஹாஸ்டலுக்கு போற, இந்த கட்டியை பத்திரமா கொண்டு போய் வச்சு பயன்படுத்திக்க. ஆப்பிள் வாங்கினேன்னா கட் பண்ணி சாப்பிடு, பழங்கள் வாங்கினேன்னா வாங்குறதுக்கு நறுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவோம். அப்போ 2 வயசு பையன்கிட்ட கொடுக்காத ஒரு தாய் தகப்பன் 20 வயசு பையன்கிட்ட கொடுக்குறாங்க. ஏன் இப்போ கொடுக்குறாங்க? அவன் இப்பொழுது வளர்ந்திருக்கிறான். He has become a matured boy. இவனுக்கு இப்போ கத்தியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். இப்போ கத்தி வெட்டுறதுக்கு பயன்படுத்துது. அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா, இப்ப நான் ஆபரேஷன் பண்ற டாக்டர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆபரேஷன் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்னும் ரொம்ப பலமா டங்ஸ்டன் மெட்டல்ல பார்டர் கட்டி, அதாவது மழுப்பி போகாத கத்திரிக்கோலும் நைஃபும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் ஆபரேஷன் பண்ற டாக்டர் பயன்படுத்துறாரு.
ஆபரேஷன் பண்ணி உயிரை காவுந்து பண்றாரா அல்லது சாகடிச்சிடறாரா? இப்ப 2 வயசு பையன்கிட்ட இருக்கிற கத்தி, 20 வயசு வாலிபன்கிட்ட இருக்கிற கத்தி, டாக்டர் கையில இருக்கிற கத்தி, எல்லாமே கத்தி தான். ஆனா டாக்டர் கையில இருக்கிற கத்தி செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு உயிரையே உண்டு பண்ண முடியும். அல்லேலூயா. இப்ப இதெல்லாம் எதை வைத்தது? எதை பொறுத்தது? நன்மை தீமை அறிகிறது நல்லது. ஆனால் நன்மை செய்ய திராணி இருக்குமானால் அந்த கத்தி 20 வயசு பையன் இருக்கலாம், பழமா இருக்க வெட்டும், ஒரு டாக்டர் இடத்துல இருக்கலாம், அது உயிரை காவுந்து பண்ணும். அல்லேலூயா. இப்போ மனுஷன் சாத்தானுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, முதல்ல அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து வளர்ந்து நன்மை தீமையை அறிந்து ஞானவானாய் அடைந்து அப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புரிச்சுருந்தானா ஒன்னும் பிரச்சனையும் இல்லை. ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து தேவனை சார்ந்து நான் வளர்ந்து நான் நன்மை தீமை அறிகிற மனுஷனாய் முதிர்ச்சி அடையணும். முதல்ல ஜீவ விருட்சத்தின் கனி, அதுக்கு பிறகுதான் நன்மை தீமை அறிந்து அதை செயல்படுத்துகிற விதம். ஆனா சாத்தானுடைய தந்திரம் என்ன? சாத்தானுடைய தந்திரம், நீ எதை 2வது புசிக்கணுமோ அதை முதல்ல புசிக்க சொல்லி, எதை நீ புசிக்கணுமோ அதை புசிக்க விடாதபடிக்கு விரட்டி அடித்து விட்டானே, விரட்டி அடிக்கும்படிக்கு செய்து விட்டானே. இது எவ்வளவு பெரிய தந்திரம்! அல்லது நான் ஏற்கனவே சொன்னது போல, அவன் என்ன பேசினாலும், உண்மையை சொன்னாலும் பொய்ய சொன்னாலும் அதை ராங் ஸ்பிரிட்ல சொல்லுவான். நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேகம் பேர் வளராதவர்களா இருக்கிறதுனால எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கறீங்க, புஸ்தகத்தை படிக்கிறீங்க, அதுல உள்ள ஸ்பிரிட் எப்படி இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிக்க முடியல. வார்த்தையில இருந்தானே சொல்றாங்க, ஆமா கரெக்டா பைபிள்ல இருந்தா பேசுறாரு, கரெக்டா தானே பேசுறாரு. இப்போ எபிரேயர் எழுதின நிருபத்துக்கு வாங்க. அடுத்த கேள்வி, தேவன் விலகிட்டாரியா? நன்மை தீமையை அறியக்கூடாது, அது தப்பு, தெரிய வேண்டியதே கிடையாது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து உயிரோடு இருந்தா மட்டும் போதும். இது சரியா? அப்படின்னா இந்த வார்த்தை ஏன் இப்படி எழுதியிருக்கு? பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 5:13, பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இப்போ பலமான ஆகாரம் பூரண வயதுள்ளவர்களுக்கு, மட்டன் பிரியாணி 25 வயசு பையன் சாப்பிடலாம், 2 வயசு பிள்ளை சாப்பிட முடியுமா? 2 வயசு பிள்ளைக்கு பாலை தான் கடைச்சு கொடுக்கலாம், கார்லிக்ஸோ காம்ப்ளானோ போட்டு கொடுக்கலாம். இப்ப இதை ஆக்கியோன், இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவன் சபைக்கு எப்படி புத்தி சொல்றான்? என்னப்பா நீங்க என்ன பாலவே குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பலமான ஆகாரத்தை குடிக்க மாட்டீங்களா, புசிக்க மாட்டீங்களா? சரி, பலமான ஆகாரம் புசித்தால் அது என்ன செய்யும் உங்களுக்கு? என்ன வாஸ்தவம்? பலமான ஆகாரமானது 14ஆம் வசனம், எபிரேயர் 5:14, பலமான ஆகாரமானது என்ன செய்யும்? நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 20 வயசு பையன்டையும் தான் கத்திரிக்கோள் இருக்கு அல்லது கத்தி இருக்கு. அவன் பேப்பரை வெட்டுவான், இல்லைன்னா மாம்பழத்தை வெட்டுவான், இல்லைன்னா ஆப்பிளை வெட்டுவான். ஆனா எம்எஸ் படிச்ச டாக்டர் கையில அந்த சிசர்ஸ் அல்லது அந்த ஸ்கால்பல் நைஃப் என்ன செய்யும்? சிசேரியன் செக்ஷன் பண்ணும்போது பார்க்கிறேன் நான் சில லேடி டாக்டர்லாம் அப்படியே சும்மா ஒரு செகண்ட்ல அப்படி கிளிப்பாங்க, டக்குன்னு அப்படியே யுட்ரஸ் பிரிஞ்சுக்கிட்டு அப்படியே மாம்பழத்திலிருந்து கொட்டை வெளியே வந்த மாதிரி யுட்ரஸ் வெளியே நிற்கும்.
அப்புறம் வெர்டிக்கலா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, டக்குன்னு குழந்தைய எடுத்து 3 நிமிஷத்துல வீர்னு அள வச்சிருவாங்க. நான் ஆச்சரியப்பட்டு போவேன். 20 வருஷம் 30 வருஷம் இதே ஆபரேஷனை செஞ்சவங்க எவ்வளவு சீக்கிரமா 2 நிமிஷத்துல ஒரு குழந்தையின் தாயை பிரிச்சிடறாங்க. அவங்க கையில இருக்கிற கத்தி என்ன செய்தது, எவ்வளவு பெரிய நன்மையை செய்தது. 10 நிமிஷம் கழிச்சு அந்த ஆபரேஷனை யாரோ ஒரு ஜூனியர் டாக்டரை செய்ய விட்டா பிள்ளை செத்து போயிடும் அல்லது தாய் செத்து போவாங்க. 2 உயிர்ல ஏதோ ஒரு உயிர் சேதமா போயிடும். தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்தது? இப்போ 30 வருஷமா அதே ஆபரேஷனை செய்து செய்து இங்க நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறிய அவங்க பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க. கைய அவங்க சரக்கு இப்படி குறுக்க எடுத்தாங்கன்னா அப்படியே கொட்டை பிதுங்கி வந்த மாதிரி யூட்ரஸ் வெளியே தெரியுது. அப்புறம் திருப்பி இப்படி ஒரு இன்சிஷன் போட்டாங்கன்னா பிள்ளைய வெளியே வந்துடுது. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த கத்தியை கையாளுவதற்கு. அப்போ நான் ஆவிக்குரியவனாய் வளர்ந்தால் நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து புசித்து தேவனை சார்ந்து சார்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், நாம் இப்ப தியானிக்கிறது போல நான் ஒரு பிரசங்கம் கேட்கிறவனா இருக்கலாம், ஒரு புத்தகம் வாசிக்கிறவனா இருக்கலாம், அல்லது ஒருவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதா இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் நீங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களை எத்தனையோ விதத்தில் நடத்த வேண்டியவர்களா இருக்கலாம். அப்போ அவங்களுடைய பிரச்சனையை பார்த்த நிமிஷத்துல கேட்ட நிமிஷத்துல நீங்க அந்த ஆப்ஸ்டெட்டிஷியன் எப்படி குழந்தைய 2 நிமிஷத்திலேயோ 3 நிமிஷத்திலேயோ கொண்டு வர்றாங்க, 2 உயிரை காப்பாத்துறாங்களோ, அதே போல நீங்கள் உங்கள் பயிற்சியினால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து 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 நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனை அண்டிக் கொண்டு வாழ்ந்த அந்த வாழ்க்கையினால் உங்களுக்கு ஒரு அறிவு உண்டாகி அந்த பயிற்சி நீங்கள் ஞானமாய் பேசவோ ஞானமாய் வழிகாட்டவோ ஞானமாய் கடிந்து கொள்ளவோ உங்களுக்கு அது உங்களை எக்யூப் பண்ணும். நீங்கள் அப்படிப்பட்ட தேறினவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. இதை வாசித்து தியானித்த பொழுது எனக்கு உற்சாகமும் சந்தோஷமும் வந்தது. ஆமா, முதல் சபைக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பாய். இயேசுனுடைய வாழ்க்கையை நான் தியானிச்சேன். உங்களுக்கு தெரியுமா, நாம முதல்ல அதை சொல்லிட்டு அப்புறம் இங்க இதுக்கு வருவோம். திரும்ப ஆதியாகமத்துக்கு வாங்க. நான் கேட்ட கேள்விகளுக்கு பதிலை சொல்லிட்டு அப்புறம் அடுத்த கட்டத்தை தியானிப்போம். இப்போ ஏன் விரட்டி அடிக்க வேண்டியது இருந்தது? நம்மை போல் தான் அவன் ஆனான். ஏன் விரட்டி அடிக்க வேண்டியது இருந்ததுன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. நன்மை தீமை என்னதுன்னு தெரியும், ஆனால் இவன் இப்போ ஒரு நிர்பந்தமான நிலைக்கு உள்ளாயிட்டான். நன்மை செய்ய முடியாதவனாய் போயிட்டான், தீமை மட்டும்தான் செய்ய முடியும். இந்த நிலையில இவன் ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசித்து எந்ததைக்கு உயிரோட இருந்துட்டான்னு சொன்னா என்ன நடக்கும்? நன்மை தீமைனா என்னன்னு தெரியும், ஆனா நன்மை செய்யவோ முடியாது, தீமையே செய்துட்டு இருப்பான். இந்த நிலையில இவன் சாகாம என்னன்னைக்கும் உயிரோடையும் இருப்பான். மகா பெரிய நிர்பந்தம். ஆகையினால தேவன் இரக்கப்பட்டு, சரி ஒரு தவறு நடந்து போச்சு, திரும்ப இவன் இன்னமும் மோசமாகி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவனை விரட்டி விட்டுட்டு ஜீவ விருட்சத்தை நீ புசிக்க கூடாது பாணி வேலி அடைச்சிட்டார். ஆமென். இப்ப இயேசு வந்தார். நம்மை போல் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இயேசு இந்த பூமிக்கு வந்து ஏற்கனவே நடந்த தவறை எப்படி ரெக்டிஃபை பண்றார், எப்படி சரி பண்றார்? ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். ஏற்கனவே நான் இந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறோம். காலைதோறும் என்னை, எந்த வசனம்? ஏசாயா 50. இயேசு நம்மை போல் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் வந்தார். அவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா,
4ஆம் வசனம், ஏசாயா 50:4 பின்பகுதி. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்படின்னா இயேசு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டார். He was a disciple. ஒரு மாணவன். அவர் பிதாவை அண்டிக் கொண்டு அவர் ஒவ்வொரு நாளும் நான் இப்ப என்ன செய்யணும், இப்போ அவர் நன்மை தீமை அறியத்தக்க தன்னுடைய புத்தியை பயன்படுத்தாமல் உயிரை கொடுக்கிற, ஜீவனை கொடுக்கிற, அல்லது பிதாவை சார்ந்து கொண்டு விசுவாசத்தினால் பிழைத்து நான் என்ன பேசணும், இன்னைக்கு நான் என்ன செய்யணும், எங்க போகணும், இதோ திராட்சை ரசம் காலியா போச்சு, உங்க அம்மா இப்போ திராட்சை ரசத்துக்கு ஏதாவது பண்ணுங்கிறாங்க, என்ன செய்யணும்? இக்னோர் ஹர், டோன்ட் டு எனிதிங். ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவை சார்ந்து கொண்டு வாழ்ந்தார். அவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது செய்வோம்னு செய்யல. அவர் இப்படி எல்லாம் அவர் வாழ்ந்து 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 தன்னுடைய 30 வருஷம் அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து புசித்து அல்லது பிதாவை சார்ந்து விசுவாசித்து விசுவாசித்து வாழ்ந்து, என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, நான் காண்கிறது எதுவோ அதையே செய்கிறேன், என் பிதா என்ன செய்யறாரோ அதையே செய்கிறேன், பிதா என்ன பேச சொல்றாரோ அதையே பேசுறேன். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில ஞானஸ்தானத்திலே நாம் பலமுறை தியானிச்சது போல புத்தியை படி பார்த்தா அப்பட்டமாய் முரண்பாடு அல்லது செய்யவே தேவையில்லை. பாவிகள் ஞானஸ்தானத்துக்கு வரிசையில் நின்றுகிட்டு இருக்கிறாங்க, நான் ஏன் இவங்க வரிசையில் நிக்கணும் அப்படின்னு அவர் புத்தியை சார்ந்து வாழாமல் பிதாவின் சத்தம் கேட்டு பிதாவை சார்ந்து வாழ்ந்து, இப்படி எல்லா நீதியையும் நான் நிறைவேற்றணும்பா, நீ நானும் சேர்ந்துதான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் ஞானஸ்நானத்திலே கீழ்ப்படிந்த பொழுது அங்கே ஒரு சத்தம் உண்டாகி என்மேல் பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார், இதோ தேவகுமாரன் உண்மையில் பிரியமாய் இருக்கிறேன் என்று. அல்லேலூயா. இப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து 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 வாழ்ந்து அவர் இப்பொழுது கடைசியில ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதற்குரிய அந்த பட்டயம் அல்லது அந்த காவல் காக்கிற இதையெல்லாம் தகர்த்தெறிஞ்சு வழியை உண்டு பண்ணார். கடைசியில அவர் சிலுவையிலே மரித்த பொழுது பாவ மன்னிப்பு உண்டானது. இப்போ கொலோசியர்கள் எழுதின நிருபத்தை எடுங்க. அநேகம் பேருக்கு அந்த ரட்சிப்பின் பாதை வேத வார்த்தையிலிருந்து வெளிப்படாததுனாலதான் தடுமாறுறாங்க. ரட்சிப்பின் மேல் ரட்சிப்பு, விசுவாசத்தின் மேல் விசுவாசம், வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி, முதிர்ச்சியின் மேல் முதிர்ச்சி, நன்மை தீமை அறிகிறதிலே ஞானத்திலே ஷார்ப்னஸ். ஏன்னா ஆண்டவர் அப்படி வளர்ந்தார்னு எழுதியிருக்கு. எப்படி வளர்ந்தார்னு நாம் அறிஞ்சு அதை விசுவாசித்தோம்னா தான் நாமளும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வாழ முடியும். கொலோசியர்கள் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து, கொலோசியர் 1:17 அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. யாருக்குள்? இயேசுவுக்குள். இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். சரி, 19ஆம் வசனம், அவர் சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும், அதாவது அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து புசித்து நாம் இப்ப தியானிக்கிறது போல அவர் வளர்ந்தார். எத்தனையோ இடங்களில் எழுதியிருக்கு, அவர் தேவனுடைய கிருபையில் வளர்ந்தார், ஞானத்தில் வளர்ந்தார். He grew in stature, வளர்ச்சியிலே. இயேசு ஞானத்தில் வளர்ந்தார், நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க அறிவிலே வளர்ந்தார். கடைசியில எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்தார் அப்படின்னா, அடுத்த பக்கத்தை திருப்புங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம்
9ஆம் வசனம், கொலோசியர் 2:9. தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. அப்போ இயேசு நம்மை போல் மனுஷனாய் இருந்த பொழுது, நான் சொன்னது போல 30 வருஷம் அவர் பிதாவை சார்ந்து வாழ்ந்து அவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாம் செஞ்சார். யோசேப்பும் மரியாளும் பாவத்தை ஜெயிக்காதவர்களா இருக்கலாம், ஆனா அவர்களுக்கு நீ கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கணும். நீ பாவம் செய்யாத மனுஷனா இருந்தாலும் பாவம் செய்கிற உன் பெற்றோர்களுக்கு, பாவத்தை ஜெயிக்க பழகாதவர்களுக்கு நீ கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கணும். இன்னைக்கு வாலிபர்கள் எத்தனை பேர் கீழ்ப்படியாமல் அலைகிறீங்க? சபையில் இருக்கிற பெற்றோர்களுக்கே கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. மூப்பர்களிடத்தில் வந்து பேசும்போது, நோ 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 அங்கிள், he is wrong, he is wrong, he doesn't understand me. பெற்றோர்கள் உங்களை புரிந்து கொள்ளல, உங்களை தவறா வழங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க. நான் சொல்றேன், கேட்கிறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சில விஷயங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், எத்தனையோ வாலிபர்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். அவருடைய பெற்றோர்கள் அப்பட்டமா அவிசுவாசிகள், கல்லை மண்ணையும் கூட தெய்வம்னு கும்பிடுகிற புறஜாதியார் இந்துக்கள். ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லும் பொழுது, ஏதாவது அவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான விஷயம் திருமணம் அல்லது எதுனாலும், இது பிரதர், நான் உங்களுடைய மூப்பரா இருக்கலாம், ஆவிக்குரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா உங்கள் மேல் அக்கறையாய் உள்ள உங்கள் பெற்றோர்களுடைய ஆலோசனையை கேட்டு அவங்களுடைய கன்கரன்ஸ்ல தான் நீங்க எதையும் செய்யணும். தேவ சித்தத்தை கண்டுபிடிச்சிட்டேன், இதோ இந்த ஸ்திரீ என்னுடைய ஏவாள் அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா, பெற்றோர்கள் அவர்களுடைய சம்மதத்துக்காக, அவர்களுடைய ஒத்துழைப்புக்காக நீங்க காத்திருக்கணும். அவங்களை அவிசுவாசிகள்னு அசட்டை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா சபையில உட்கார்ந்து இருக்கிற அநேகம் பேர், சபையில இருக்கிற விசுவாசிகளே என்னை புரிந்து கொள்ளல, என்னை சரியா அவங்களுக்கு நடத்த தெரியலன்னு மூப்பர்களிடத்தில் ஆலோசனைக்கு வருகிற முட்டாள்கள் இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த முட்டாள்தனத்துக்கெல்லாம் காரணம் சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்களா இருக்கிறீர்கள். அவன் என்ன சொன்னாலும் அதுல ஒரு தந்திரம் இருக்கு, ஒரு வஞ்சனை இருக்கு. அவன் உண்மை சொல்லுவான், அதை ராங் ஸ்பிரிட்ல சொல்லுவான். அவருக்கு தெரியும், அவரை போல நன்மை தீமை அறிகிற நீயும் ஆயிடுவேன்னு சொல்லி. அவர் ராங் ஸ்பிரிட்ல சொன்னா வஞ்சிக்கப்பட்டான். அவன் பொய் சொன்னாலும் ராங் ஸ்பிரிட் தான். என்ன செஞ்சாலும் அவன்கிட்ட ஒரு தந்திரம் இருக்கு. அப்போ நான் சொல்ல வேண்டியதை இதுல கொலோசியர்ல சொல்லி முடிச்சிடுறேன். இயேசு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அவர் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து புசித்து உயிர் பெற்று விசுவாசித்து வாழ்ந்து வாழ்ந்து அவர் நன்மை தீமை அறிந்தவராய். இப்ப இயேசுவுக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை விளக்க முடியுமா அல்லது விளக்கலாமா? எபிரேயர்ல என்ன வாசம்? நீங்கள் பலமான ஆகாரம் உடையவர்களா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? நான் சொன்ன உதாரணத்தை மறக்கவே கூடாது. 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆப்ஸ்டெட்டிஷியன் குழந்தைய எப்படி பிரிக்கிறாங்க, அது போல நம்முடைய பேச்சு இருக்கணும். இயேசுவை போல் நாம் இருக்கணும். என்கிட்ட ஒரு வாலிபன் வந்து அவன் சாத்தானுடைய தந்திரத்தினால் வஞ்சிக்கப்பட்டிருந்தா சொடக்கு போற நேரத்தில் சொல்லணும், ஏய் 1% நான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிக்கிறத தான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஒரு சகோதரனுக்கு இப்படித்தான் சொன்னேன் நான். I don't have even 1% doubt in my mind that you are led by the spirit of Satan. சாத்தானுடைய ஆவியினால் நீ நடத்தப்படுகிறாய், இதுல 1% கூட எனக்கு சந்தேகம் இல்லைன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு வரணும், இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வரணும்னு சொன்னா இயேசுவை நாம் பின்பற்றணும், இயேசுவை போல் வளரணும். சரி, இப்ப கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வார்த்தை என்ன சொல்லுது? சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருந்த பொழுது தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் அவர் சம்பாதித்து பெற்று ஞானத்தில் வளர்ந்து அவர் பூரணம் அடைந்த பிறகு என்ன நடந்தது? 20 அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே ஒப்புரவாக்கினார். ரைட். இப்ப நாம் இயேசுவினிடத்தில் வந்தா நமக்கு என்ன நடக்கணும்?
எனக்கு அருமையான உதாரணம் இப்படிதான் தோணுது. அதாவது ஒரு பொருளை அதனுடைய நேச்சரை மாற்றணும்னு சொன்னா முதல்ல அந்த பொருளை, இப்ப ரோட்ல கிடக்கிற ஒரு விலையேறப்பட்ட ஒரு பொருளை அதை எடுத்தோம்னு சொன்னா அதை முதல்ல கழுவணும். தேவன் என்னை எடுக்கும் பொழுது, முன்குறிக்கும் பொழுது, நான் பாவி நரகாக்கினியின் பிள்ளை, அவர் எடுத்த உடனே அவர் கழுவுறார். அவருடைய ரத்தத்தினாலே கழுவி பாவ மன்னிப்பை உண்டு பண்றார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு வாசனை கொடுக்கணும், அது நித்தியத்துக்கும் வாசனையா இருக்கணும்னு சொன்னா இப்ப எத்தனையோ டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல என்ன செய்வாங்க அப்படின்னா, பஞ்ச் பண்ணி ஒரு ஃப்ளூயிட் அதுக்குள்ள ஃபுல்லா இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அது அப்படியே உள்ளுக்க ஃபுல்லாகி அது நிரம்பி அப்புறம் அது அந்த பொருள் இருக்கும் வரைக்கும் நித்தியத்துக்கும் அந்த சுகந்த வாசனையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே போல தேவன், நல்ல கவனிங்க, இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டது எப்படி அப்படின்னா, அவருடைய ரத்தத்தினாலே நாம் பாவங்களற கழுவப்பட்டு அப்புறம் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் நிறைவாயிருந்த பூரண புருஷராயிருந்த நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிந்து வளர்ந்து தேவ சாயலில் அடைந்த அந்த பூரணத்தை நான் கிறிஸ்துவுக்குள் பற்றிக் கொண்டிருந்தால் அவரிடத்தில் இருந்த அந்த பூரணம் எனக்குள்ளே வந்துரும். எனக்கு உள்ள இருந்த பாவம் எல்லாம் பிடுங்கிக்கிட்டு வெளியே போயிரும். அப்புறம் நித்தியத்துக்கும் நான் தேவ பிள்ளையாய், தேவ சாயல் அடைந்தவனாய், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவனாய், இயேசுவை போலவே வலது பாசத்திலே அவரோடு உட்கார தகுதியுள்ளவனாய், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவர் அளவுக்கு வளர்ந்தவனாய் நிற்பேன். அல்லேலூயா. இவ்வளவு பெரிதான மகிமையான சுவிசேஷத்தை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இருக்கிறோம். காரணம், சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு அநேகம் பேர் வளர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மூப்பர்களா இருந்தாலும் சரி, நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம we don't have that discerning spirit. அது என்ன ஆவியில அது சொல்ல வருது. இப்ப தந்திரம்ங்கிற வார்த்தையை பார்ப்போம். இப்ப முதல் புஸ்தகத்திலேயே ஏவாள் ஆண்டவருக்கு சொன்ன பதில பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். உங்களுக்கு தெரியுமா, சாத்தான் நான் சொன்ன மாதிரி அவன் உண்மையை சொன்னாலும் வஞ்சனை தான், பொய்ய சொன்னாலும் வஞ்சனை தான். அவன் எதை எப்படி பேசினாலும் அங்க ஒரு தந்திரம் இருக்கு. சாத்தான் தந்திரமாய் என்னை விழச் செய்தான். இப்போ ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. முதல்ல அப்படி ஒரு சீனரி ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஆதியாகமத்தில் முதல் தாய் தகப்பனும் பாவம் செஞ்ச உடனே சாத்தான் வஞ்சித்தான் அப்படின்னு ஏவாள் சொன்னா, அது 100க்கு 100 ரைட்டு. இப்போ நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு தீர்க்கமாய் சொல்லுகிறார்னு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வேறொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறேன். பாவமானது கட்டளையின் மூலம் கிடைத்த வாய்ப்பை பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. நியாயப்பிரமாணம் நல்லது, உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய வார்த்தை ரொம்ப நல்லது. ஆனா அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தையினாலே கூட கெட்டு போயிடுறாங்க. சாத்தியமா? இங்க பவுல் என்ன சொல்றார்? பாவமானது கட்டளையின் மூலம். யாருடைய கட்டளையின் மூலம்? தேவனுடைய கட்டளையின் மூலம் கிடைத்த வாய்ப்பை பெற்று என்னை வஞ்சித்து. இப்ப என்னை வஞ்சித்தது யாரு? சாத்தானா? இல்ல, முதல் தாய் தகப்பனை சாத்தான் வஞ்சித்தான். வஞ்சித்ததன் மூலமா எனக்குள்ளே என்ன நடந்தது? பாவம் எனக்குள்ளே வந்துருச்சு. அதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல,
மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய விதியானது ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானோ பாவத்துக்கு அடிமையாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படி எனில், எனக்கு விருப்பமில்லாததை நான் செய்கிறேன், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் செய்ய விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாய விதியானது நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. எனவே செய்வது நான் அல்ல, எனக்குள் வாழ்கிற பாவமே அப்படி செய்கிறது. வஞ்சனை என்ன தெரியுமா? சாத்தான் அன்றைக்கு முதல் தாய் தகப்பனை வஞ்சித்தான். அதன் மூலமா இப்போ எனக்குள்ளே ஒண்ணு வந்துருச்சு, பாவம் எனக்குள்ளே இருக்கு. சாத்தான் இப்ப 2 கொம்பை வச்சுக்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. விழித்துக் கொள்ளுங்கள் சகோதரனே, சகோதரியே. ஒரு பிரசங்கத்தை கேட்டு நீ வஞ்சிக்கப்பட முடியும். ஆவிக்குரிய ஒரு செய்தியை கேட்டு நீ வழிதப்ப முடியும். கிறிஸ்டியன் சாங்ஸை கேட்டு கெட்டு போக முடியும். உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவ பாட்டுகள் இப்போ என்ன ஸ்டைல்ல வருது அப்படின்னா, அந்த ஃபாஸ்ட் மியூசிக்ல வருது. சகரியா பொன்னன் ராக் மியூசிக்னு சொல்லுவாரு. எனக்கு ராக் மியூசிக்னா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா தெரிஞ்சதை சொல்லிடுறேன். ஃபாஸ்டா அப்படியே, அதாவது தலையை இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கிறது. ட்ரம், அந்த சத்தம் அப்படி ஒரு போதையை கொடுக்குது. சரி, இது ராக் மியூசிக்கு, பாப் மியூசிக்கு உலக மனுஷன் பாடுறான், அதை பார்க்க கூடாது, கேட்க கூடாது அப்படின்னு எச்சரிச்சாச்சு. ஆனா நம்ம சபையில சில பேர் மியூசிக்கை கேட்கிறாங்க. இது என்ன மியூசிக்கு? கிறிஸ்டியன் சாங்குங்க. அட பாவிகளா, கிறிஸ்டியன் சாங் கூட இப்படி இருக்கா அப்படின்னா, அந்த பாப் மியூசிக்க காப்பி அடிச்சு அதுல உள்ள ஃபாஸ்ட் மியூசிக்ல இவனும் இப்ப கிறிஸ்டியன் சாங் பாடுறானா அல்லது கேட்கிறானா, தலையை போட்டு இப்படி இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் அடிமையாகிறாங்க. எவ்வளவு தூரத்துக்கு அடிமையாகிறாங்கன்னு சொன்னா, பாத்ரூம்ல வெளிக்கு போய்கிட்டு இருந்தா கூட அந்த மியூசிக் கேட்டாதான் அவனுக்கு வெளிக்கு போகுது. நான் சொல்றேன், நானும் மியூசிக் கேட்கிறோம் தான். நானும் எஃப்எம் ரேடியோவை ஆன் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு கண்ணதாசனுடைய பழைய பாடல்களை கேட்டுட்டு 10 இருந்து 11 மணி வரைக்கும் 1 மணி நேரம் கூட பாட்டை கேட்டுக்கிட்டு தான் தூங்குறேன். ஆனா படுவா ராஸ்கல் ஒன்னே போல நான் மிட்டாயை ஆட்டிட்டு இல்ல. என் மியூசிக், நான் கேட்கிற மியூசிக் என்னை தூங்க வைக்குது. ஒன்னு என்ன செய்யுது? கிறிஸ்டியன் மியூசிக் ப்ரூஃப் இருக்கு. வானகைன் பிலீவர் போட்ட கேசட். இப்படி எல்லாம் என்னைய வஞ்சிக்க முடியாது. ஏன்னா எனக்கு நன்மை தீமை அறியத்தக்க. அப்ப நான் இப்படிதான் சொன்னேன், சகலத்தையும் நானும் உன்னை போல அனுபவிக்கிறோம் தான். நானும் டிவி பார்க்கிறேன், நானும் கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறேன். ஆனா என்னால பகுத்தறிய முடியுது எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லி. ஐ ஹவ் எக்ஸசைஸ். நான் எதுக்கும் அடிமையா இல்லை. சில வேளைகள்ல நான் தூங்கின பிறகு என்னுடைய மனைவி தான் எஃப்எம் ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு, காலையில நீங்க வாட்டுக்கு தூங்கிட்டீங்க, அது பாடிக்கிட்டே இருக்கு, என் தூக்கத்தை கடிச்சு அப்புறம் அதை நிறுத்தி வச்சுட்டு படுத்தேன். ஓகே, ஒன் மேன் ஃபுட் இஸ் அனதர் மேன் பாய்சன். எனக்கு தூக்கத்தை வருகிற மியூசிக் இன்னொருத்தருக்கு தூக்கத்தை கலைக்குது. பட் வாட் ஷால் வி டூ? காரியம் என்ன? சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்திருக்கிறோமா? கம்ப்யூட்டர்ல யூடியூப்னு போனா சகரியா போன மெசேஜ் இருக்கு, சந்தீப் போனனுடைய மெசேஜ் இருக்கு, ஏடபிள்யூ டோசருடைய மெசேஜ் கூட இருக்கு. ஆனா அதே டியூப்ல வீடியோ ப்ரோக்ராம் சொல்லி வீடியோஸை ஸ்ட்ரீம் பண்ணீங்கன்னா அதுல போனோகிராஃபி போல கூட இது வருது. சமீபத்தில் நான் உற்சாகம் அடைஞ்சது என்ன தெரியுமா? அப்படி யூடியூப்ல உள்ள வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஜீசஸ் இஸ் வாட்சிங் யூ அப்படின்னு ஒரு பிளாஷ் மாதிரி செய்தி வந்துச்சு. இப்போ இத நான் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணல, நான் தேவ மனுஷன், நான் அப்படியெல்லாம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தேவனே பரத்திலிருந்து ஜீசஸ் இஸ் வாட்சிங் யூன்னு சொன்னாரு அப்படின்னு நான் உங்கள்கிட்ட பித்தலாட்டம் பண்ணல. வாலிபர்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஐ எம் நாட் எக்ஸால்டிங் மை செல்ஃப். Why do you go for YouTube? யூடியூபுக்கு எதுக்காக போகிறாய்? நம்ம
நம்ம சபையில் உள்ள ஒரு சகோதரன் என்னுடைய பிரசங்கத்தை கூட யூடியூப்ல போடுறதுக்காக இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறார், வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாத்தானுடைய தந்திரம் நமக்கு விளங்குதா? அதே யூடியூப்ல எத்தனையோ ஆவிக்குரிய பிரசங்கம் வருது, அதுல பிராஸ்பரிட்டி காஸ்பல் வருது. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு போனோகிராபிக்கு ஈக்குவலான வீடியோவும் இருக்கு. எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? சில பேர் கம்ப்யூட்டருக்கு போனா மணிக்கணக்கா போய்கிட்டே இருக்கிறீங்க. சரியா போன மெசேஜில் ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே அது பிராஸ்பரிட்டி காஸ்பலுக்கு போய் அப்புறம் அது அப்படியே டிசெண்ட் ஆகி கடைசியில போனோகிராஃபில போய் முடிவடையுது. 3 மணி நேரம் வேஸ்ட். ஆனா உங்க பெற்றோர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? சரியா போன பிரசங்கம் தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். தேவன் உண்மையுள்ளவர். நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஆவியானவர் உண்மை உள்ளவராயிருந்து சாத்தானுடைய வஞ்சனை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனா நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரை அண்டிக் கொண்டிருப்பது. என்னுடைய வாழ்க்கையில நான் உயிர் பெற்ற வசனம் இந்த 2 வசனம். எனக்கு எப்பெல்லாம் டவுட் இருக்கோ அல்லது எப்பெல்லாம் நான் பாதுகாப்பற்று உணர்கிறேனோ அப்பெல்லாம் நான் நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஷார்ப்னஸ்க்கு வர்றது சங்கீதம் 73 சங்கீதம் 73 கடைசி வசனம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். It is good for me to draw near to God. உங்களுக்கு தெரியுமா, நீங்க எப்பெல்லாம் தேவனை சார்ந்து கொள்கிறீர்களோ, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறீர்களோ, எப்பெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, உங்களுடைய நிர்பந்தத்துல, உங்களுடைய பயத்துல, உங்களுடைய தெளிவில்லாமையில தேவனே உன்னை சார்ந்து கொள்கிறேன், let me cling to you, let me lean on to you, உன்னை சார்ந்து கொள்கிறேன், அதுதான் எனக்கு நலம். அல்லேலூயா. சங்கீதம் 65 4ஆம் வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியமுள்ளவன். அப்பொழுது பரிசுத்த ஆலயமாகிய உங்கள் வீட்டின் நன்மையால் திருப்தி அடைவோம். ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? Blessed is the man whom thou choosest. இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். சூஸ் அப்படிங்கறதான் பிரசன்ட் லாங்குவேஜ். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொள்றார் தெரியுமா? தன் பக்கத்தில் தன் அருகாமையில் வைத்துக் கொள்வதற்கு. அல்லேலூயா. ஒரு பிள்ளை பயத்தினால அது வீர்னு அம்மாவையோ அப்பாவையோ தொற்றிக் கொள்றது போல அது நம்முடைய ரெஸ்பான்ஸ். ஆனா தேவனே என்னை எதற்காக ரட்சித்தார், எதற்காக தெரிந்து கொண்டார்? என்ன இருக்கு? Why God chose you? Causes to approach unto thee that he may dwell in thy courts. அப்படின்னா உம்முடைய பிரவாகத்தில், உம்முடைய வீட்டில், உமக்கு பக்கத்தில் பத்திரமாய் நான் இருக்கும்படிக்கு நீர் என்னை முன்குறித்தீர். இதுவே நான் அடைந்த நன்மை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கு? இயேசு இந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். காலைதோறும் அவர் பிதா அவரை எழுப்பினார், இவர் அவரை தேடினார், இவர் அவரை பற்றிக் கொண்டார். அவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை தனியாய் விடமாட்டேன். இப்படியெல்லாம் வாழ்ந்து வாழ்ந்து அவர் ஞானத்தில் வளர்ந்து தேவ சாயல் அடைந்து அதற்கு பிறகு அவர் நமக்காக பலியானார். இப்ப நாம என்ன செய்யணும்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு பெற்ற நான் இப்பொழுது
விசுவாசத்தில் வாழணும். விசுவாசத்தினால் வராத எதுவும் பாவம். தேவனை அண்டிக் கொண்டிருப்பதான் நலம். அநேக சூழ்நிலைகள்ல நான் அப்படிதான் செய்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்த சத்தியங்களை தான் உங்களுக்கு சொல்றேன். கல்யாண வயசுல வாலிபர்கள் எத்தனையோ பேர் கல்யாணத்துக்காக தடுமாறுறீங்க. எவ்வளவு விஷயங்கள்ல சோதிக்கப்படுறீங்க. என்னை வளர்த்த ஆளாக்கின அக்காமார்கள், அண்ணன்மார்கள், 9 பேர் கூட பிறந்தவன், ஆளுக்கு ஒரு கோணத்துல என்னை இன்டர்வியூ பண்றாங்க. எனக்கு கல்யாண விஷயம் பேசும்போது, உனக்கு இப்ப டாக்டர் பொண்ணு வேணுமா அல்லது வேற ஏதாவது படிச்ச பொண்ணா போதுமா, கருப்பா வேணுமா சிவப்பா வேணுமா, வேலை பார்க்கிற பொண்ணு வேணுமா வேலை பார்க்காத பொண்ணு வேணுமா, இப்படி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அப்ப ரட்சிக்கப்பட்டு 6 மாசம் தான் ஆகுது. என்ன சொன்னேன் தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்க கேட்கிற கேள்விக்கு எந்த பதிலும் எனக்கு சொல்ல தெரியாது. என் ஆண்டவரை நான் அண்டிக் கொண்டிருக்கிறேன். அனுதின ஆகாரத்துக்காக கவலைப்படாதீங்கன்னு சொன்னவர் வாழ்நாள் முழுவதும் வாழப்போகிற ஒரு பொண்ணை எனக்கு அவருக்கு கொடுக்க தெரியாதா என்ன? ஆகையினால நீங்க கேட்கிற கேள்விக்கு எந்த பதிலும் என்கிட்ட கிடையாது. God will provide me. தேவன் எனக்கு எது ஏற்றதோ அதை கொடுப்பார். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள வாலிபர்கள் இந்த சபையிலே உண்டா? அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை அப்படி நீங்கள் தேவன் கொடுக்கிறதாம்பா உனக்கு சரியா இருக்கும், சாத்தான் வஞ்சிக்கிறவன், சாத்தான் உன்னை வஞ்சிப்பான், சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்களா இருக்கக்கூடாது. அநேகர் ரிவர்ஸ்ல தான் போறாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், சிவப்பா இருக்கணும். இவரு தோற கட்டக்கரிப்பா அட்டக்கரியா இருப்பாரு. ஆனா இவருக்கு சிவப்பா பொண்ணு வேணுமா? இவர் தக்குடி 8வது படிச்சிருப்பாரு. ஆனா இவரு ஒரு டிகிரியாவது படிக்கணும் பொண்ணு அப்படின்னு பல்ல எழிப்பாரு. மனுஷனுக்கு ஆசை. தேவனுக்கு தெரியும் எனக்கு ஏற்ற துணை என்ன என்று எனக்கு தெரியும். என் தேவனுக்கு தெரியும். நான் என்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லியிருக்கிறேன். 4 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளிலே நான் இப்படி இந்த நேர்மையா சொல்லியிருக்கிறேன். உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு ஒன்னும் தெரியாதுடா. ஆனா 34 வருஷம் கழிச்சு சொல்றேன், எனக்கு எது எதெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் அவருக்கு தெரிந்து எனக்கு பிடித்தமான மனைவியை தான் தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? சாத்தானுடைய வஞ்சனை. we think this is right. ஆனா விசுவாசத்தில் வாழ்கிற மனிதர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாது. ஏன் நீங்க எருசலேமுக்கு போகல? பிரபல்யமாயிருக்கிறவன் எவனும் இப்படி அந்தரங்கத்தில் எதுவும் செய்ய மாட்டான். உங்க வேலை எப்பயும் ஆயத்தமா இருக்குப்பா, நான் என்னுடைய வேலை இன்னும் வரல. எனக்கு தெரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாது. எப்ப தேவன் சொல்றாரோ அப்பதான் போவார். அங்க போனா பகிரங்கமாய் போக மாட்டார், மறைந்து இருந்து போவார். தேவனை சார்ந்து கொள்றதுனால அங்க ஒரு தடுமாற்றமும் கிடையாது. இயேசுனுடைய வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். அங்க ஒரு தடுமாற்றமே கிடையாது. சாத்தானுடைய தந்திரங்களை அறியாததுனாலதான் நாம தடுமாறுறோம். ஆல்மோஸ்ட் அவிசுவாசியை திருமணம் பண்ண தீர்மானித்து விட்டு அப்புறம் தப்புச்சம் பழச்சம்னு ஒரு விசுவாசியை தேவன் கொடுத்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். பெற்றோர்கள் நாம் அந்த டிசைன்மெண்ட்ல நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் வளர்ந்திருந்தாதான் நாம பிள்ளைகளை சரியாய் நடத்த முடியும். அநேகம் பேர் இன்னமும் சுதந்திரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சுதந்திரம் கொடுத்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாது பிரதர். நீங்க வாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போயிருவீங்க சுதந்திரம் கொடுங்கன்ட்டு. தேவனை போல் இருக்கிறதா ஞானம். தேவனை போல் இருந்து பாருங்க, அதுல ரிஸ்க் இருக்கு. ஆனா இயேசுவை போல் நீங்கள் பிதாவை சார்ந்து வாழ்ந்தால், நீங்கள் தேவனை போல் ஞானமாய் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க சுதந்திரம் கொடுப்பீங்க பிள்ளைகளுக்கு. அப்ப அங்க ரிஸ்க் இருந்தாலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. புருஷன் மனைவி ஐக்கியத்துக்கு வருவோம். இன்னைக்கு அநேகம் பேர் புருஷர்கள் மனைவிக்கு சுதந்திரம் கொடுக்காதவர்களாக தான் இருக்கிறீங்க. அட போங்க பிரதர், கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அவ கையில கொடுக்கணும்ன்றீங்க.
கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? 5 தேதியிலே எல்லாத்தையும் வலிச்சு காலி பண்ணிட்டு அப்புறம் நான் ஒட்டா போட்டுக்கிட்டு இருக்கணும். 20 தேதிக்கு மேல சுதந்திரம் கொடுக்கிறாராம். சுதந்திரம். நீங்க எப்பதான் ஆவிக்குரியவர்களாய் வளர போறீங்க? நான் இப்படிதான் பார்ப்பேன். இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டரை ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறேன்னா அவனுக்கு 24 hours ஃப்ரீ இன்டர்நெட் கனெக்ஷனோட அவனுக்கு கொடுக்கறேன்னா எப்ப கொடுப்பேன்? அவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்காத வாலிபனா இருக்கும்பொழுதுதான் கொடுத்தா என்ன ஆகும்? அப்போ பெற்றோர்கள் ஞானமாய் நடக்கணும். அந்த ஞானம் எப்போ வரும்? தேவனை போல் இருந்தா வரும். தேவனை போல் நீங்கள் சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா தான் பிள்ளைகளை நீங்கள் சரியா பாதுகாக்க முடியும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணமா இருக்கலாம். ஆனா சதா பண விஷயத்துல புருஷனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வருதுன்னு சொன்னா எத்தனை பேர் இயேசுவை போல் இயேசுக்காக தான் காணிக்க திரண்டது? நல்லா கவனிக்கிறீங்களா? அநேகம் பேர் யாருக்காக காணிக்க கொடுத்தாங்க? பேதுருக்காகவும் யோவானுக்காக கொடுத்தாங்க. அப்ப காணிக்கை பூரா யாருக்காக கொடுக்கப்பட்டது? இயேசுக்காக. அவ்வளவு பணத்துக்கு சொந்தக்காரர் யார்? இயேசு தான். ஆனா அவர் அதை வச்சுக்கிட்டு இல்ல. பணத்துல உண்மை இல்லாதவன் என்று தெரிந்தும் பணத்தை சுண்டலிங் அப்படின்னு தெரிஞ்சும் கூட யூதாஸ் கையில கொடுத்தார். அதான் தேவ சாயல். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க நீங்க, ஏன்னா நீங்க இன்னும் விசுவாசிக்கல. நான் கடைபிடிக்கிறத தான் பேசுறேன். நான் எத்தனையோ பேர் புருஷன் மனைவி ஐக்கியத்துல கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள், பணத்தினால பிரச்சனை அப்படின்னு சொன்னா மனைவி ஞானியோ ஞானம் இல்லாதவளோ, அவள் காலி பண்றாளோ காலி பண்ணலையோ, அவள் செலவழிக்கிறது ரைட்டோ தப்போ கொடுத்துரு. யூதாசை போல, யூதாசை இயேசு கொடுத்தது போல கொடுத்துரு. நஷ்டம் வந்தா என்னையா? பணம் தான் நஷ்டப்படும். ஆனா கொஞ்ச நாள்ல நீ பணத்தை வெறுத்து தேவனை போல் இருக்கிறாய், தேவ சாயலில் இருக்கிற ஞானியா இருக்கிறாய் என்று உணர்ந்து அப்புறம் கொஞ்சம் பணம் நஷ்டப்பட்டாலும் உன்னுடைய மனைவி உன்மேல் நம்பிக்கையை, அவருடைய நம்பிக்கையை பெற்று விடுவாய். Which is more important, gaining the confidence of someone or keeping some money? பணத்தை பாதுகாக்கிறது முக்கியமா? ஒரு சில ஆயிரங்கள் நஷ்டமா என்ன, என் புருஷன் என்னை நம்பி அப்படியே சம்பள கவரை கொடுத்துருவாரு, அவருக்கு நான் இனிமே கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ உண்டாக்க கூடாது, இனிமே எது வாங்கினாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணுங்கிற நம்பிக்கையை பெற்று விடுவாய். அல்லையா? அதை விட்டுட்டு காவுண்டு பண்றேன் அப்படின்னு சொல்லி காவுண்டு பண்ணி என்னத்தை காவுண்டு பண்ணி இருக்கிற? நாம அநேகம் பேர் வளரல. வளராததுனால நன்மை தீமை என்னதென்று அறிய தெரியல. இயேசுவை போல் வாழ முடியல. சாத்தானுடைய வஞ்சனையிலே நித்தம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைன்னு சொன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அலர்ட் ஆயிருவேன். பண விஷயத்துல எனக்கும் என் மனைவிக்குமோ எனக்கும் ஒரு சகோதரனுக்குமோ வேலை ஸ்தலத்திலேயோ, உங்களுக்கு தெரியுமா, இப்ப நான் வேலை பார்க்கிற இடத்துல கூட சதா நச்சரிப்பாங்க. ஒரு ஜூனியர் டாக்டர் என்ன சார் நீங்க எல்லாம் சீனியர் இதை போய் கேட்க மாட்டேங்கிறீங்க, தப்பா 1 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்துக்கிறேன், தப்பா கணக்கு போட்டு கொஞ்சம் சம்பளத்தை தான் கொடுத்துருக்காங்க, கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் படி எனக்கு பணம் கொடுக்கல. ஆனா எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தப்பா கணக்கு போட்டாங்க போறாங்க, சரி இனிமேலாவது சரியா கொடுங்கப்பா, எந்த பாதிப்பும் இல்லை எனக்கு. யூதாஸ் பணத்தை தப்பா செலவழிக்கிறான், சுண்டல் பண்றான்னு தெரிஞ்ச பிறகு இயேசு டிஸ்டர்ப் ஆகிருப்பாரா? தெரிய வந்திருக்கும். பணம் தானே நஷ்டமாகுது. அவன் என்னைக்காவது ஒரு நாள் மனம் திரும்பினா சரிதான்ட்டு தான் பொறுமையா இருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நாம் ஞானிகளாய் வளர்ந்திருக்கிறோம்? புருஷன் மனைவி உறவுல இன்னும் பிரச்சனை, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்துல பிரச்சனை. மை ஃபாதர் மை மதர் will be willing to lose anything அப்படிங்கிற நிச்சயம் பிள்ளைகளுக்கு வரணும், மனைவிக்கு வரணும். என் புருஷன் எனக்காக தான் இருக்கிறார், அவர் எதையும் இழக்க தயார். அப்படின்னா எப்படி நமக்குள்ள ஐக்கிய குறைச்சல் வரும்? நாம் எப்படி வளராமல் இருப்போம்? ஒருவர் நம்பிக்கையை பெற்று நாம் அப்படி இருப்போம். அநேகம் பேர் நாம we are holding to something. உங்களுக்கு தெரியுமா, இந்த யுகத்துல பெண்கள் வேலை பார்க்காமல் இருக்கிறது இல்ல, இருக்க முடியல. ஒருத்தர் சம்பாதிக்கும் போதல, சரி 2 பேர் சம்பாதிக்கிறீங்க,
2 பேர் சம்பாதிச்சு ஞானிகளாய் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து குடும்பத்தை கட்டி இருக்கிறீங்களா அப்படின்னா இல்ல. பணத்தினால உங்கள் வேலையினால பிரச்சனை தான் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நான் ஞானமாய் நடக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என் மனைவியோடு ஞானமாய் கூடி வாழ்றேன்னா எனக்கும் அவளுக்கும் இருக்கிற ஐக்கியம், ஒற்றுமை வளர்ந்துகிட்டே வரணும் நாளுக்கு நாள். எனக்கு என் பிள்ளைக்கு இருக்கிற ஐக்கியம், சகோதரனுக்கும் எனக்கும் இருக்கிற ஐக்கியம். எத்தனையோ விஷயத்துல அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். Am I closer to my wife, my life partner? என் மனைவியை, என் புருஷனை நம்பிக்கையை பெற்றிருக்கிறேனா, ஆதாயப்படுத்தி இருக்கிறேனா, என் பிள்ளையினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறேனா? அதான் முக்கியம். பணம் முக்கியம் கிடையாது. எதையும் நான் இழக்கலாம். நாம் அநேகம் பேர் அப்படி ஞானத்தில் வளராதவர்களா இருக்கிறோம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதவர்களா இருக்கிறோம். நமக்கு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து நாம நன்மை எது தீமை எதுன்னு தெரியும். ரொம்ப கரெக்டா இருக்கிறோம். ரொம்ப கால்குலேட்டிவா பணத்தை கரெக்டா கையாளுறோம். எந்த நஷ்டமும் இல்ல. ரைட், யூ ஆர் மோர் shrewd. That proves that you are like Satan. சாத்தானை போல் சூடா தந்திரமாய் எந்த இழப்பும் வராம இழுத்து பிடிச்சு சகல விதத்திலும் பணத்தை கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆனா தேவ சாயல் உங்களிடத்தில் இல்லை, இயேசுவை போல் இல்லை. நான் சொல்றேன், நான் கற்றுக்கொண்ட என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். நான் பணத்தை இழக்க தயார், ஆனா தேவ சாயலை இழக்க தயார் இல்லை. இயேசு எப்படி பணத்தை பார்ப்பாரோ அதே போல நான் பார்க்க முடியும். அதே போல பாலிய இச்சையில நான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், மனைவியோடு எப்படி வாழ்றது, இதெல்லாம் நாம படிக்கணும். உங்களுக்கு தெரியுமா, வாலிபர்களே விழித்துக் கொள்ளுங்கள். வெயிட் ஃபார் மேரேஜபிள் ஏஜ், திருமண வயது வரைக்கும் காத்திருங்கள். அதற்கு முன்பாக பால் உறவு என்ன இதெல்லாம் குறித்து தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அப்படியே தெரிந்து கொண்டாலும் அதுல தேவன் நமக்கு போதிக்கிறபடிக்கு இருக்கணும். யூ cannot know. இன்னைக்கு அநேகம் பேர் எப்படி கலாச்சாரம் சொன்னா வெளிநாட்டிலையும் சரி, அது இப்ப நம்ம உள்நாட்டிலையும் பரவி இருக்கு. பழகி பார்ப்போம் பிரதர், பழகி பார்த்து பிடிச்சிருக்குனாலும் கல்யாணம் பண்ணுவோம். சரி, அந்த பழகி பார்த்ததுல கடைசியில பாவத்திலே விழுவாங்க. அதையும் நியாயப்படுத்திக்கிட்டு now let us have a trial, let us live together and even have sex repeatedly and find out whether it is my life partner or not. வாழ்ந்து பார்ப்போம், கூடி வாழ்ந்து வாழ்க்கை துணை சரி வருமானு பார்ப்போம். முட்டாள். தேவனுடைய ஞானம் மறைக்க வேண்டியதை மறைத்து வைத்திருக்கும். எப்ப அது உனக்கு வெளிப்படுத்தப்படுமோ அப்பதான் வெளிப்படுத்தப்படும். நான் டாக்டர், எனக்கு அனாட்டமி தெரியும், பிசியாலஜி தெரியும். ஆனா என் மனைவியை நான் அறியும் வரைக்கும் அதை குறித்து எந்த அறிவும் நான் தேடி போனதே கிடையாது. அது எனக்கு இப்ப பாதுகாப்பா இருக்கு. Even after 34 years of married life, we are happily living together. There is no guilty conscience. என்னுடைய மனசுல எந்த குற்ற உணர்வும் அல்ல. ஆனா இன்றைக்கு நாம் எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கிறோம், சாத்தானுடைய தந்திரங்களுக்கு ஆகிறோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. Before entering into sex with my wife, let me have a trial. அதை குறித்து நான் கம்ப்யூட்டர்ல நெட்ல போய் பார்த்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேருக்கு வியாதி வருது. வியாதி வந்தா இப்ப டாக்டர்கிட்ட போறது கிடையாது, நெட்ல போய் பார்த்துட்டு தான் டாக்டர்கிட்ட போறாங்க. நான் பார்க்கிறேன் இப்ப உள்ள பிரச்சனைகளை. அறிவு அவங்கள அவ்வளவு பாதிக்குது. Why not you trust God? நான் டாக்டரா இருந்து கூட எனக்கு ஒரு வியாதி எப்படின்னு சொன்னா அதுல உள்ள ஒரு டாக்டரை தான் நம்பி நான் போறேன். நான் எனக்கு தெரியாத நெட்ல போய் என்னுடைய மெடிக்கல் நாலேஜ் வச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கிற முடியாதா? விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசமாய் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். வியாதிப்பட்டா ஜெபம் பண்ணுங்க.
எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. ஒரு சில சகோதரர்கள் மூப்பர்களை வரவழைக்கிறாங்க. பிரதர், என்னமோ நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர், விசுவாசமாய் ஜெபம் பண்றோம், அவங்க சரியாகிறாங்க. என்ன வியாதின்னு எனக்கே கூட தெரிய மாட்டேங்குது டாக்டருக்கு. ஆனா டாக்டரே இல்லாதவர்கள் டாக்டரை விட அதிக அறிவு உடையவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே சபையில தான் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க. சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்களாய் அறிவு இருமாப்பதான் உண்டு பண்ணுது. ஆனா அன்பு தான் பக்தி விருத்தியை உண்டாக்குது. தேவனுடைய அன்பு, தேவனை சார்ந்து கொள்வோம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற சிலாக்கியம் எனக்கு இப்ப உண்டு. இயேசுவை போல் நான் வளர்ந்து வளர்ந்து தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் பூரணமா என்னிலே இருக்க முடியும். நான் சொன்னது போல சொடக்கு போட நேரத்தில் ஒருவரை சரியா நிதானிக்க முடியும். சமீபத்தில் இப்படிதான் ஒரு சகோதரன் சொன்னேன், நான் 100% you are wrong, I don't have even 1% doubt. அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து தீர்க்கமா சொல்லிட்டீங்க பிரதர், 1% கூட சந்தேகம் இல்லைன்னு சொல்லி. அதுக்கு பிறகு நோ எக்ஸ்பிளனேஷன், நோ ஆர்குமெண்ட், என் வீட்டை விட்டு போயிட்டார். எத்தனையோ வாரங்கள் பிறகு ஒரு சகோதரனை சந்திச்சு அவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்கிறேன். ஐ ஹவ் நோ கில்டி கான்சியன்ஸ். ஒரு மனுஷனை எச்சரிக்கிறதற்கோ கடிந்து கொள்றதற்கோ சாத்தானுடைய வலையில் விழுந்திருக்கிறவர்களை அவர்கள் உள்ளபடி சொல்றதற்கோ எனக்கு எந்த குற்ற உணர்வும் இல்லை. அவர்களை நேசிக்கிறேன் என்பதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்படிப்பட்ட வளர்ச்சியை நாம் சபையில வளரணும், நன்மை தீமை அறியணும். இயேசுவை போல் வளரணும்னா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கணும். முதல் சபைக்கு முதல் வாக்குத்தத்தமே அதான், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பான். நல்ல சபையில உட்கார்ந்து இருக்கிற சகோதரனே சகோதரியே, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறாயா? இயேசுவினிடத்தில் இருந்த ஞானம் உன்னிடத்தில் இருக்கிறதா? நேர்மையாய் நாம் நிதானிப்போம். ஆமென்.